அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று கேட்க போறோம். எதை பத்தினே பார்த்தீங்கன்னா ஒரு எலியை பத்தின ஒரு கதையை தான் நம்ம இங்க கேட்க போறோம். ஒரு காட்டில் ஒரு எலி இருந்துதான். அந்த எலி ரொம்ப சந்தோஷமா ஓடி ஆடி விளையாண்டுட்டு அந்த மாதிரி இருந்துதான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பூனை வந்து அந்த எலியை பார்த்துருது. ஸோ பூனை வந்து எலியை பிடிக்கிறதுக்கு துரத்துது. இந்த எலி என்ன பண்ணுது, அங்கே இங்கே காட்டுக்குள்ள ஓடி 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 அந்த பூனைக்கு பயந்துட்டு ஓடி கடைசியில் என்ன பண்ணுன்னா ஒரு ஆசிரமத்தில் போய் ஒளிஞ்சிக்குது. அங்க பாத்தீங்கன்னா அந்த எலி வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறது கேக்குது. அங்க ஒரு குரு இருக்காரு. அந்த குருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சக்திகள் இருக்கு அப்படிங்கறத வந்து அந்த எலி உணருது. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் அந்த குருவால நம்மள மாத்தி தர முடியும் அப்படிங்கிற விஷயத்த இந்த எலி வந்து தெரிஞ்சுக்கிட்டு சரி அன்னைக்கு என்ன பண்ணுது, அங்கிருந்த டைம் கொஞ்சம் ஈவினிங் ஆயிருச்சு, சரின்னு சொல்லி அது கிளம்பி போயிருது. இன்னொரு நாள் இதே மாதிரி ஒரு பூனை துரத்திட்டே வர்றப்ப என்ன பண்ணுது, இந்த எலி இன்னொருக்கா தேடி இந்த ஆசிரமத்துக்கு ஓடி வருது. ஓடி வந்தா பாத்தீங்கன்னா அங்க குரு இருப்பாரு. அந்த குரு கிட்ட போயிட்டு, குரு எனக்கு உங்களோட உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. உடனே குரு கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா உதவி நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே இந்த எலி சொல்லுது, குருஜி நான் வந்து ஒரு குட்டி எலியா இருக்கேன். எப்ப பாரு இந்த பூனைகள்லாம் என்னை துரத்திக்கிட்டே இருக்கு, அதனால என்னால சந்தோஷமா இருக்கவே முடியல, பயத்திலேயே இருக்கேன். என்னைய வந்து நீங்க பூனையா மாத்திட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுது ஆக்சுவலா. உடனே குரு என்ன சொல்றாரு, பூனையா மாத்தினா நீ சந்தோஷமா இருப்பியா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டதுக்கு ஆமாங்க, நீங்க என்னை பூனையா மாத்திட்டீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த எலி சொல்லுது. சரின்னு சொல்லி இந்த குரு என்ன பண்றாரு, ஓகே அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்குறாரு. அந்த எலி வந்து நீ இப்ப பூனையா மாறிடு அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுக்குறாரு. இந்த எலி வந்து இப்ப பூனையா மாறிடுச்சு. பூனையா மாறின எலி வந்து சந்தோஷமா என்ன பண்ணுது, காட்டுக்குள்ள ஓடி போய் விளையாண்டுட்டு ஜாலியா இருக்கு. அப்புறம் ஒரு 10-15 நாள் கழிச்சு திரும்பி வருது இந்த குருவை பாக்குறதுக்கு. குருவை பார்க்க வருது. இப்ப குரு கேக்குறாரு, எப்படிமா இருக்க, நல்லா இருக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி அந்த பூனையை பார்த்து கேக்குறாரு. நான் எங்க சாமி குரு நல்லா இருக்கேன் நானு, பாருங்க எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லுது. என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு, நீ தான் பூனையா வேணும்னு சொன்னியே, இப்பதான் பூனையா மாறிட்டே, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்க. நான் பூனையா மாறிட்ட சந்தோஷம் தான், பட் ஆனா காட்டுல நிறைய நாய்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த நாய்கள்லாம் என்னை துரத்திக்கிட்டே இருக்கு, அதனால என்னால சந்தோஷமாவே இருக்க முடியல, அதனால எனக்கு வந்து ரொம்ப பயமாவே இருக்கு அதுகளெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்லி குரு கிட்ட சொல்லுது. குரு உடனே கேக்குறாரு, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பேசாம என்ன நாயா மாத்தி விட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், நாய்களை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. கண்டிப்பா நீ பயப்பட மாட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாமா நான் இனிமேல் சந்தோஷமா இருப்பேன், நீங்க என்ன நாயா மாத்திருங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த பூனையை வந்து நாயா மாத்திடுறாரு. இப்ப வந்து அந்த நாய் ரொம்ப ஹாப்பியா இன்னொருக்க காட்டுக்குள்ள போகுது. காட்டுக்குள்ள போய் நல்லா ஜாலியா விளையாண்டு இருக்கு. திடீர்னு ஒரு 10 நாள் கழிச்சு திடீர்னு குருவை பாக்குறதுக்கு இன்னொருக்கா வருது அந்த நாய். உடனே குரு கேக்குறாரு, இப்ப என்னாச்சு, நீ தான் நாயா மாறிட்டியே, அப்புறம் என்ன. நான் நாயா மாறிட்டேன் தான், ஆனா என்ன பண்றது, நிறைய மிருகங்கள் காட்டுல இருக்கு, எல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, அதனால நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், காட்டுக்கே ராஜா வந்து சிங்கம் தான், அதனால நீங்க என்னை சிங்கமா மாத்தி விட்டுட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நான் யாரையும் பார்த்து பயப்பட வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நாய் சொல்லிச்சான். உடனே இந்த குரு சொல்றாரு, என்னம்மா இப்படி சொல்ற அப்படின்னா, ஆமா குரு நிறைய மிருகங்கள்லாம் இருக்கு, எல்லாம் என்னை துரத்துது, அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பேசாம நீங்க என்ன சிங்கமா மாத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்றப்ப சரி குரு சொல்றாரு, நான் இதுதான் கடைசி, இனிமேல் வேற எதுவும் பண்ண மாட்டேன், நான் உன்னை சிங்கமா மாத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை சிங்கமா மாத்தி விட்டுறாரு. உடனே இந்த சிங்கம் வந்து இப்ப ஹாப்பியா காட்டுக்குள்ள போகுது, ஜாலியா இருக்குது, நடக்குது, ஓடுது, விளையாடுது, எல்லாம் பண்ணுது. அப்புறம் திருப்பி ஒரு 5-6 நாள்லயே திரும்பி அந்த குருவை பார்க்க வருது. இப்ப குரு கேக்குறாரு, உனக்கு என்னாச்சு, ஏன் திரும்பி வந்திருக்க நீ அப்படின்னு கேக்குறாரு. நீ தான் இப்ப காட்டோட ராஜாவாச்சே, நீ யாரையும் பார்த்து பயப்பட வேண்டியது இல்லையே, அப்புறம் என்ன அப்படின்னு கேக்குது. உடனே இந்த சிங்கம் சொல்லுது, நான் காட்டோட ராஜா தான், ஆனா நான் காட்டுக்குள்ள நடந்து போறப்ப பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய மிருகங்களா இருக்கு, யானை, ஜிராஃபி, அப்புறம் ரைனோசரஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய மிருகங்கள் எல்லாம் இருக்கிறனால அந்த காட்டை பார்த்தா, அந்த இருக்க மிருகங்கள் எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல குரு அப்படின்னு சொல்லி குரு கிட்ட கேக்குது. இப்போ இந்த கதையில நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, அந்த ஒரு குட்டி எலி வந்து ஒரு சிங்கமா மாறிடுச்சு, கரெக்டா, மாற்றமாயி மாறிடுச்சு. ஆனா அதோட உள்ளோட மனசு, உள்ளுக்குள்ள இருக்கிற மனம்ங்கிறது இருக்கு இல்லையா, அது என்னதான் வந்து பூனையா மாறி நாயா மாறி சிங்கமா மாறினாலும் உள்ள வந்து அது குட்டி எலிதான் இன்னுமே. அதனால அந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதோட மனசுல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. எந்த உருவத்தை எடுத்தாலும் அந்த பயம்ங்கிறது வந்து நம்மளை விட்டு போகவே போகாது. அதனால மாற்றம்ங்கிறது வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா உள்நோக்கின மாற்றமா இருக்கும். நம்ம மனதில் ஏற்படுற மாற்றம் தான் வந்து நமக்கு வெற்றியை தரும் ஒழிய, பிசிக்கலா நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதுதான் நம்ம வெற்றி அப்படின்னு நிறைய பேர் தேடி போயிட்டு இருக்கோம். ஆனா அது வந்து உண்மையான வெற்றி
கிடையாது. நம்ம வந்து எப்பவுமே நம்ம மனதளவில் எந்த மாற்றத்தை செஞ்சா நமக்கு நல்லதோ அந்த மாற்றத்தை பார்த்து செய்யும் போதுதான் நமக்கு உண்மையான வெற்றி கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது இதுதான், மனம் தான் ரொம்ப முக்கியமான பாட்டு. அந்த மனசை நம்மளால மாற்றத்தை ஏற்படுத்த முடிஞ்சதுன்னா வாழ்க்கையில பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இந்த பதிவில் இருந்து நம்ம என்ன சொல்றோம்னா, உங்களோட மனதை வந்து நீங்க உள்நோக்கி பாருங்க, உங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு, அதுல என்னெல்லாம் மாற்றம் கொண்டு வரணும்னு ஏற்படுத்துங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நான் வந்து இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் எடுத்துட்டு போறேன்லாம் சொல்லுவாங்க, மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த மாற்றம் மனதளவில் இருக்கிற மாற்றமா இல்ல வெறும் உடல் அளவில் இருக்கிற மாற்றமா அப்படிங்கறத நீங்க அதை நல்லா பார்த்து அதுல செயல்படுங்க. மனதின் மாற்றம் தான் வாழ்க்கைக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். நன்றி.